சிவகங்கை மண்ணில் பிறந்த சிங்கம் தாங்க இவரு. அது மட்டுமா, சட்டத்தின் மேடையிலும் இவரோட சாம்ராஜ்யம் தாங்க. சுப்ரீம் கோர்ட்ல இவரு சட்டம் பேசும் அட்வொகேட்டுங்க. ஆனா ஜேசிஐலயோ இவருடைய லீடர்ஷிப் தாங்க அல்டிமேட்டு. கேஸ் வந்தா காமா அனலைஸ் பண்ணுவாரு, காசு வந்தா கரேஜா ஸ்டாண்ட் பண்ணுவாரு, கோர்ட்ல ஜஸ்டிஸ் பேசுவாரு, ஜேசிஐலயோ லீடர்ஷிப் டீச் பண்ணுவாருங்க. லால லாஜிக்கு, லீடர்ஷிப்பில் மேஜிக்கு, ஸ்பீச்சில் பவர், சர்வீஸில் ஷவர், இந்த 4 சேர்ந்த காம்பினேஷன் தாங்க இவர். கோர்ட்டில் இவரோட ஆர்குமெண்ட்டுக்கு அப்ளாஸ், ஜேசிஐயில் இவரோட அச்சீவ்மெண்ட்ஸ்க்கு அவார்ட்ஸ். இவர் சிவகங்கைக்கு ப்ரைடு மட்டும் இல்லைங்க, ஜேசிஐ இந்தியாவுக்கே கைடுங்க. அமைதி அவரின் ஸ்டைல், அதிரடி அவரின் ஃபைல். சிம்பிளாக இருப்பார், ஆனால் ஸ்ட்ராங்காக திங்க் பண்ணுவாருங்க. ஸ்லோவாக பேசுவார், ஆனால் சாலிடாக முடிவு சொல்லுவாருங்க. ஸ்மைலில் சாஃப்ட்னஸ், மைண்டில் ஷார்ப்னஸ். காமாக இருப்பார், ஆனால் கிளியராக டைரக்ஷன் கொடுப்பார். பேஷன்ஸ் அவரின் பவர், ப்ரெசன்ஸ் அவரின் ஹானர். டெசிஷன் எடுக்கும்போது டவுட்டுக்கு இடமே கிடையாது, ஜஸ்டிஸுக்கு தான் ப்ரையாரிட்டிங்க. அவர் பேசும்போது நாய்ஸ் இல்லை, ஆனால் வாய்ஸுக்கு வேல்யூ அதிகங்க. மீட்டிங்கில் அமைதி, ஆனால் முடிவில் கிளாரிட்டி. ப்ராப்ளம் வந்தாலும் ப்ரெஷர் இல்லை, பாசிட்டிவ் திங்கிங் மட்டும்தாங்க எப்பயுமே. வாழ்க்கை தன்னை எப்படி தான் புரட்டி போட்டாலும் வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்கிட்டு அமைதியாக முன்னேறும் மனிதர் தாங்க இவர். ஜோன் 18க்கும் ஜேசிஐ இந்தியாவுக்கும் உலக ஜேசிஐ மேடைக்கும் கூட முக்கிய முடிவுகளை சொல்லும் தீர்மானத்தின் தலைவர் தாங்க இவர். இவர் தலைவர் மட்டும் இல்லாமல் தலைவர்களை உருவாக்கும் ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. சிவகங்கை மண்ணில் பிறந்த சிம்பிள் மனிதராக இருந்தாலும் சுப்ரீம் லெவல் திங்கருங்க இவர். உச்ச நீதிமன்ற மேடையில் நியாயம் பேசும் லீகல் லீடர், நேர்மை நிற்கச் செய்யும் ஜஸ்டிஸ் ஃபைட்டர். வேர்ல்டு முழுக்க ட்ராவல் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கலெக்ட் பண்ணி நாலேஜ் ஷேர் பண்ணும் குளோபல் மென்டார்னு இவரை சொல்லலாங்க. ஜேசிஐ இந்தியாவுக்கும் ஜேசிஐக்கும் வேர்ல்டுக்கும் அட்வைசரி கமிட்டியிலிருந்து டைரக்ஷன் கொடுக்கும் டெசிஷன் மேக்கர் தாங்க இவர். அவர் பேசுறது குறைவு, ஆனால் அவரோட ஆக்ஷன்ஸ் அதிகமாக பேசுங்க. வேர்டில் சைலன்ஸு, ஒர்க்கில் பிரில்லியன்ஸ். பேஷன்ஸ் அவரின் பவர், பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அவரின் சூப்பர் பவர். லைஃப் எப்படி வந்தாலும் டேக் இட் ஈஸி, மூவ் இட் ஈஸி என்று சிரித்தபடி வாழும் காமான சாம்பியன் தாங்க இவர். ஜோன் 18க்கும் கைடன்ஸ், ஜேசிஐ இந்தியாவுக்கு கான்ஃபிடென்ஸ், ஜேசிஐ வேர்ல்டுக்கே ஒரு ரெஃபரன்ஸ்னால் பாருங்களேன். இந்த பெயர் சொன்னாலே ஒரு ரெஸ்பெக்ட், ரெகக்னேஷன் அண்ட் ரெப்யூட்டேஷன் தாங்க ஞாபகத்துக்கு வரும். அவர் ஒரு லீடர் மட்டும் இல்லை, லீடரை உருவாக்கும் லீடர், ரோல் மாடல் அண்ட் ரியல் மாடல். சிவகங்கை மண்ணின் ப்ரைட், பவர் அண்ட் பர்சனாலிட்டி. அந்த அமேசிங் பர்சனாலிட்டியோட இன்டர்வியூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது யார்? அது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம மண்டலம் 18உடைய பாஸ்ட் நேஷனல் பிரசிடென்ட் ஜேசி ரவிசங்கர் சார் தாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம இன்டர்வியூவில் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகங்கை மண்ணின் மைந்தன் அப்படின்னு இவரை சொல்லலாம். அடுத்ததாக ஒரு காமாக எப்பயுமே கூலாக இருக்கக்கூடிய ஒரு கேப்டன் ஆஃப் ஜேசிஐ அப்படின்னு நம்ம இவங்களை சொல்லலாம். இவங்களை பற்றி இன்னும் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேசிஐ இந்தியாவோட ஹெட்டு, ஜேசிஐயுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேர்மன். பை ப்ரொஃபஷன் சார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டில் அட்வொகேட்டாகவும் இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மண்டலம் 18 ஜோன் 18உடைய பாஸ்ட் நேஷனல் பிரசிடென்ட் ஜேசி ரவிசங்கர் சார் தான். வணக்கம் சார். உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் சார். இந்த அளவுக்கு ஒரு தமிழ்நாட்டிலிருந்து ஜேசிஐ இந்தியாவை மட்டும் இல்லாமல் இப்போ ஜேசிஐ த்ரூ அவுட் த வேர்ல்டே ஒரு ஆட்டி படிச்சுட்டு இருக்கிற ஒரு ஜாம்பவானை தான் நாங்கள் உங்களை பார்க்குறோம். ஸோ எப்படி சார் இது ஒரு வில்லேஜ்லேருந்து உங்களுக்கு இது சாத்தியம்? இல்லை, ஜேசிஐங்கிறதே ஒரு லீடர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குற ஒரு பிளாட்ஃபார்ம். அதில் முக்கியமாக என்னென்னா, நீங்கள் நார்மலான பொசிஷன்ஸ்க்கு வர்றவங்க ஒரு லிமிட்டட் டைம் இருக்கும்போது அவங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை விட எங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் கூட. ஓகே சார். அதே மாதிரி ஜேசிஸில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைம் எஃபெக்டிவாக யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா அது மல்டிஃபோல்டாக ரிட்டர்ன் ஆகுங்கிறது தான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே சார். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்க்கும்போது எனக்கு அந்த ட்ராவல்ங்கிறது ஒவ்வொரு ஸ்டெப்பு நான் போகும்போதும் அது எனக்கு ஜேசிஸில் மட்டும் இல்லை, ப்ரொஃபஷன்லேயும் அது ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு, அடுத்த மைல்ஸ்டோனை கிராஸ் பண்ணுறதுக்கு உள்ள தேவையான எக்ஸ்பீரியன்ஸையும் தேவையான தைரியத்தையும் தேவையான அனுபவத்தையும் அது கொடுத்துச்சு.
ஓகே சார். இப்போ நீங்கள் வந்து நான் ஜோன் பிரசிடென்ட் முடித்தோன்னா நான் அடுத்த ஸ்டெப்பில் ஜேசிஸ் போகிறதுக்கு முன்னால் அதுக்குள்ளே நான் சென்னைக்கு ஷிஃப்ட் ஆனேன். சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணோம். நீங்கள் ஜேசியை ஜாயின் பண்ணும்போது இனிஷியலாக சிவகங்கையில் தான் இருந்தீங்க. ஆமாம், சிவகங்கை. அதுக்கப்புறம் சென்னை. அப்புறம் சென்னையிலேருந்து 1997 சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது சரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணுங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸும் ஆல் இண்டியா லெவலில் நமக்கு எல்லாரையும் தெரியும், அதனால் கேசஸ்லாம் வரும் அப்படிங்கிறதும் சுப்ரீம் கோர்ட்டில் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுங்கிற தைரியத்துக்கு காரணம் பேரலாக நான் ஜேசிஐலையும் வளர்ந்து அதில் ஜிஎல்சியாக இருந்தேன் ஜேசி இந்தியாவில். அப்படிங்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இந்த எக்ஸ்பீரியன்ஸும் சேர்ந்து எனக்கு ப்ரொஃபஷ்னல் கெரியர்லேயும் ஒரு அடுத்த மைல் ஸ்டோனுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்புலேயும் வந்து ஜேசியையும் என் பேரலாக என்னுடைய ப்ரொஃபஷனையும் நான் மேனேஜ் பண்ணதுனால ஐ குட் ரீச் வித்தவுட் சாக்ரிஃபைஸிங் மச் ஃபார் தி ஜேசிஐ. ஸோ நீங்கள் பேரலாக ஜேசிஐயும் சரி ஃபேமிலியும் சரி உங்களோட ப்ரொஃபஷனையும் பேரலாக நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லி, அப்படி பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு சீக்ரெட் அப்படி ஏதாவது இருக்கா? ஏன்னா இப்போ எல்லோங்களாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒன்று ஜேசிஐயில் நல்ல சக்ஸஸ் ஆகிடுறாங்க, ஃபேமிலியை விட்டுறாங்க, இல்லை ப்ரொஃபஷன் ஏதாவது விட்டுறாங்க. ஸோ அதுக்கு என்ன நீங்கள் சொல்கிறீங்க? ஒரு ஜேசி வந்து எப்படி தன்னோட ப்ரொஃபஷனல் லைஃப்பையும் பேலன்ஸ் பண்ண முடியும், அதே நேரத்தில் வந்து ஜேசியையும் வந்து பேலன்ஸ்டாக கொண்டு போக முடியும் ஃபேமிலி ஆஸ் வெல்? அதுக்கு ஒரு சீக்ரெட் அப்படின்னா நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணீங்க? சீக்ரெட்னு இல்லை, இதில் என்ன ஒரு பாயிண்ட்னா நம்ம எதை செஞ்சோம்னாலும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். இப்போ நம்ம ஜேசிஐயில் ப்ரொடக்டிவாக நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணணும், நம்ம செய்கிற வேலையை உண்மையிலேயே அது ப்ரொடக்டிவாக இருந்தால் தான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம டைம் அலாட் பண்ணுறதுங்கிறது கஷ்டமாக இருக்காது. ஆனால் சில பேர் என்ன ஆயிடுவாங்கன்னா இதுலேயே ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிரும். டெய்லி ஏதாவது ஜேசிஸை பற்றி காலையில் எந்திரிச்சோன்னே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கணும், ஆஃபீஸில் போனாலும் அதே தான் பண்ணணும், வீட்டில் ஃபேமிலியில் உட்காந்ததெல்லாம் அதே தான் பண்ணணுங்கிறது அது அடிக்ஷன். எதை எப்படி பண்ணணுமோ எந்த நேரத்தில் பண்ணணுமோ அப்போ தான் பண்ணணும். மற்ற நேரத்தில் நம்ம ப்ரொஃபஷனை கைவிட்டுட்டோம்னா அப்புறம் வந்து நம்ம ஒரு ஃபெயிலியர் பர்சன் ஆயிடும். ஒரு ஜேசி cannot be a failed person, it should be a successful person. அதுக்கு நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும். நம்ம எங்கே எதை பேசணுமோ அதை கரெக்டாக அந்த டைமில் பேசணும்னு சொல்கிறீங்க. ஸோ அதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க. உங்களை பார்த்தாலே வந்து எப்பயுமே வந்து ஒரு கூலாக எந்த விஷயத்தையும் டேக்கிள் பண்ணுற ஒரு பர்சனாக தான் நான் பார்க்குறேன். எல்லாரும் அப்படி தான் பார்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது எப்படி சார் எல்லா டைம்லையுமே அப்படி ஒரு கூலாக இருக்க முடியுது? ஒரு ஹெவி ப்ரெஷர் வர டைமில் எப்படி நீங்கள் ஒரு நமட்டு சிரிப்பில் கொண்டு போயிடுறீங்க அதெல்லாம்? அதாவது நீங்கள் கோவப்படுறோம் இல்லாட்டி எமோஷனல் ஆகிறோம்னா அகெயின் நம்ம மேலே நமக்கு கண்ட்ரோல் இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி எமோஷனல் ஆகிட்டீங்கன்னா உங்களால் கரெக்டாக டிசைடும் பண்ண முடியாது. யூ வில் டேக் எ எமோஷனல் டெசிஷன். அது வந்து வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, கிளைண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எம்பராசிங் மூமெண்ட்ஸ், நம்ம ரெக்ரெட் பண்ண வேண்டிய மூமெண்ட்ஸ், மறக்க வேண்டிய மூமெண்ட்ஸ் எல்லாருக்குமே வரும். அப்போ நம்ம எமோஷனல் கண்ட்ரோலில் இருந்தோம்னா தான் நம்மளால் அடுத்த ஸ்டெப்பு போக முடியும். அதர்வைஸ் வி வில் பிரேக் டவுன். அதனால் எப்பயுமே நான் சொல்கிறது கான்ஷியஸாக இருப்பேன், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். எந்த டெசிஷன்னாலும் வி ஹேவ் டு பி கான்ஷியஸ். வார்த்தைகள் பேசுறதுக்கு எதுனாலும் எப்பயுமே உங்களோட ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தென் தி வேர்ட்ஸ் அப்படின்னு நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அது எப்படி உங்களுக்கு மட்டும் சாத்தியம்? அப்படி இல்லை, எங்களுக்கு மட்டும்ங்கிறது இல்லை, எல்லாருக்குமே வேற வேறு மாதிரியான திறமைகள் இருக்கும். அதுக்கு தான் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ப்ரொடக்டிவாக இந்த ஆர்கனைசேஷனில் நான் போய் சும்மா ஜாலியாக இருக்கலாம், போய் ஃபன்னியாக இருக்கலாம், இல்லாட்டி இதை வச்சுக்கிட்டு ஊர் சுற்றலாம் அப்படின்னு நினச்சோம்னா நமக்கு வந்து இதை பற்றின பாசிட்டிவான தேவையான சிந்தனைகள் இருக்காது. அதுக்கு போல் நீங்கள் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இப்போ அட்டன் பண்ணிட்டு வர்றீங்கன்னா இந்த ட்ரைனிங்கை வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணும்னா என்ன பண்ணியிருந்தால் அடுத்த லெவல் போகலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை உங்களுக்கு வரணும். அதே மாதிரி நீங்கள் அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணதில் என்ன இன்டேக் வந்துச்சோ அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களால் உங்களுடைய ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கிற இன்புட்டை வச்சுக்கிட்டு, எப்பயுமே மைண்டுங்கிறது நமக்கு என்னென்ன இன்புட் கொடுத்துருக்கோமோ அதை வச்சு தான் அதோடைய திங்கிங் கெப்பாசிட்டியே இருக்கும், அதோடைய ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டி இருக்கும். அப்போ நீங்கள் எவ்வளோக்கெல்லாம் அதிகமாக புஸ்தகங்கள் படிக்கிறீங்களோ, எவ்வளோக்கெல்லாம் அனுபவங்களை நீங்கள் வந்து கரெக்டாக வாங்கி அதை அனலைஸ் பண்ணி ஒரு டெசிஷனுக்கு வர்றீங்களோ, அப்படி வரும்போது இதுவும் ஒரு ப்ராப்ளம் தான். ஒரு ஆர்கனைசேஷனை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா
என்ன மாதிரியான ஐடியாஸ் இருந்தால் இல்லாட்டி என்ன மாதிரியான சொல்யூஷன் இருந்தால் நம்ம எப்பயுமே ரெலவெண்ட்டாக இருக்கலாம் அந்த சொசைட்டிக்கு அப்படின்னு பார்த்து நம்ம ஆர்கனைசேஷனை அந்த டைரெக்ஷனில் தள்ளுறோம். தள்ளும்போது நமக்கு ரெஸ்பான்ஸ் வர்றதை பார்க்கும்போதே சரி கரெக்டான டைரெக்ஷனில் தான் போயிட்டுருக்கோம். போகும் சில ஐடியாஸ் சரியாக ஒர்க் ஆகுது, சரி அதை நம்ம ரெகுலேட் பண்ணிட்டு விட்டுட்டு தான் போகணும். எல்லாமே ஒரு லேர்னிங்காக எடுத்துக்கிட்டீங்க. நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து அந்த பாத்தை ஃபாலோ பண்ணீங்க, இல்லைன்னா இது நமக்கான பாதை இல்லை அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ ஜேசியில் ஜாயின் பண்ணுற ஒவ்வொருத்துக்குமே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு ட்ரெயினர் ஆகணும் அப்படின்றதுக்காக ஜேசியில் வந்தேன். பட் அதுக்கப்புறமா வந்து பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறம் லீடர்ஷிப் ஜேசியில் ட்ரைனிங் மட்டும் இல்லை, நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு டேக்அவே எனக்கு இருந்துச்சு. அந்த மாதிரி என்ன விஷயம் உங்களை ஜேசியில் ஜாயின் பண்ண வச்சுச்சு? எதுக்காக ஜேசியில் ஜாயின் பண்ணீங்க? இல்லை, ஜாயின் பண்ணது நான் ஒன்றும் விரும்பி ஜாயின் பண்ணல. ஒரு தள்ளி விட்டுட்டேன். ஆசை தம்பின்னு எங்கள் சாப்டருடைய ஃபவுண்டர் பிரசிடெண்ட்டு, அவர் வந்து எங்கள் ஃபாதர் இன் லாட்ட ஜூனியராக இருந்தார். அதனால் ஹி லிட்ரலி ஃபோர்ஸ்டு மீ டு ஜாயின். நான் வந்து ரொம்ப ஹெசிடண்ட்டாக தான் இருந்தேன். ஏன்னா நான் வந்து ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ எந்த பப்ளிக் ஆக்டிவிட்டிலேயோ கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிலேயோ நான் எஜுகேஷ்னல் ஆக்டிவிட்டி எதுலேயுமே கலந்துக்கிறாத ஆள். கொஞ்சம் ஷையாக இருப்பேன். அதனால் எனக்குன்னு ஒரு உலகம் இருக்கும், அந்த உலகத்துக்குள்ளே தான் நான் இருந்துக்கிட்டு இருந்தேன். இதில் ஜாயின் பண்ணி ஒரு 2-3 இயர்ஸ் வந்து எனக்கு ஒன்றும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் வரல. ஆனால் அப்புறம் வந்து ஒரு ஸ்டேட் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு கோயம்புத்தூரில். அதுக்கு போய் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. இவ்வளோ பேர் வர்றாங்க, நல்ல விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க, நல்ல ட்ரைனிங்லாம் நடக்குது. அவர் ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக ராஜா கோவிந்தசாமின்னு இருந்தார், அவருக்கு கிடைக்கிற மரியாதைகள், அவர் மேடையில் பேசுகிறது, இந்த மாதிரி பல பேரை பார்க்கும்போது சரி இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரூட்டாக தான் இருக்கும் போல் இருக்கு அப்படின்ட்டு நான் 22 வயசில் நான் லோக்கல் பிரசிடெண்ட் ஆனேன். அதிலிருந்து எல்லா லீடர்ஸுமே எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தாங்க, ஹெல்ப் பண்ணாங்க, சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. சில நேரம் சப்போர்ட் வராத நேரத்தில் சப்போர்ட்டை எப்படி கெயின் பண்ணணும்னு நானும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். தென் சைடு பை சைடு திங்ஸ் ஸ்டார்டட் ஹேப்பனிங். எனக்கு சின்ன பேக்ரவுண்ட்லேருந்து வந்ததுனால, சின்ன ஊர்லேருந்து வந்ததுனால அதில் ஒவ்வொரு ஸ்டெப்புமே எனக்கு எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. நான் வந்து தமிழ்நாடை விட்டு வெளியே போனதே இல்லை நான் பிரசிடெண்ட் ஆகிற வரைக்கும். ஃபஸ்ட்டு நான் வெளியே போனதே கேலிக்கட்டில் நேஷ்னல் கன்வென்ஷனுக்காக போனேன். பெரிய அமெரிக்கா மாதிரி தெரிஞ்சிச்சு. ஒரு வேறு மொழி பேசுகிற ஒரு ஸ்டேட்டு, அவங்களுடைய கல்ச்சர்லாம் பார்க்கும்போது பிரமிப்பாக இருந்துச்சு. அப்புறம் நான் எல்லா நேஷ்னல் கன்வென்ஷனும் போக ஆரம்பித்தேன். அப்புறம் வந்து ஜிஎல்சி ஆனோடனே அப்போ இருந்த நேஷ்னல் பிரசிடெண்ட்டு ஆஸ்பேக் வாங்கன்னு சொன்னார். ஃபஸ்ட்டு நான் வெளிநாடு போனேன். அதில் இருந்து நான் வந்து அதுவே ஒரு எக்ஸைட்டிங் ஜேர்னியாக இருந்துச்சு. அதனால் அப்புறம் வருஷம் போக ஆரம்பித்தேன். இப்போ கேசஸ்லாம் கூட நாங்கள் இன்டர்நேஷ்னல் கேசஸ் நிறைய பண்ணுறோம், இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்ம்ஸில் பேசுகிறேன். அதனால் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஜேசி வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும், அதை யூஸ் பண்ணிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக சார். இப்போ சிவகங்கை மண்ணிலேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க இல்லையா, அந்த சிவகங்கை வந்து என்னை இந்த அளவுக்கு ஷேப் பண்ணுச்சு. இந்த ஊர்லேருந்து நான் இந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு போனனால தான் என்னால் ஜேசியில் ஷைன் ஆக முடிஞ்சிச்சு. இந்த பண்புகள்லாம் என்னோடய ஊர்லேருந்து நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? இல்லை, எனக்கு முதல்ல எனக்கு என்ன சூழ்நிலையும் தெரில. ஃபேமிலியாக இல்லை சிவகங்கையில் எனக்கு அமைஞ்ச ஃப்ரெண்ட்ஸாக இல்லை ஜேசியில் வந்த ஆட்களான்னு தெரியல. ஒரே ஒரு பேசிக் அன்காம்ப்ரமைசிங் பாலிசி ஒன்று எப்போ வச்சுருந்தோன்னா, நம்ம என்ன வேலையை பார்த்தாலும் அதை ரெஸ்பான்சிபிளாக பண்ணணும், இர்ரெஸ்பான்சிபிளாக பண்ணிடக்கூடாது, கேர்லெஸ்ஸாக பண்ணிடக்கூடாது. அதுவும் பப்ளிக் விஷயங்களில் நம்ம வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் பாலிசி தான் இன்றைக்கி வரைக்கும் நான் அதை கடைப்பிடிக்கிறேன். அது ஜேசி இந்தியாவாக இருந்தாலும் சரி, அது நேஷ்னல் ஹெட் குவார்ட்டர் ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி, இல்லை வர்ற ஆஃபீஸர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை இன்டர்நேஷ்னலில் என்னை பார்க்குற விதமாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லோரும் பார்க்குறவர்கிட்ட ஹீ வில் ஆக்ட் ரெஸ்பான்சிபிளி அப்படிங்கிற ஒரு ஃபீலிங். உங்கள் ஊர்லேருந்தும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்றதை தான் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. அப்படி தான் பில்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஜேசியில் ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் டேலேருந்து இப்போ வரைக்கும் ஏதாவது ஒரு டேர்னிங் பாயிண்ட் உங்களோட லைஃப்பில் இருந்திருக்கு, அந்த டேர்னிங் பாயிண்ட் தான் எனக்கு இவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு அப்படின்னா என்ன? இது ஏதோ ஒரு ஸ்பார்க்கு நம்ம ஜேர்னியில்.
ஸ்பார்க்குங்கிறது என்ன ஆச்சுன்னா, நம்ம ஆக்சுவலாக நான் நேஷ்னல் பிரசிடெண்ட் ஆனோடனேயே இந்த ஜேர்னியை ஸ்டாப் பண்ணிடணும். இது ரொம்ப நாள் நம்ம ஜேசியில் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு சேச்சுரேஷன் வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. போதும்னு சொல்லி நம்ம போதும், இதோட நம்ம ஃபேமிலி ப்ரொஃபஷனை பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிட்டையர்மெண்ட்டு பிளானை நான் டெவலப் பண்ணி வச்சுருந்தேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா, நான் அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு சான்ஸில் வந்து ஐ ஹேட் டு பிகம் தி ஜேசி வைஸ் பிரசிடெண்ட். அது வேற ஒருத்தருக்கு வர வேண்டியது. அவர் அந்த வாய்ப்பை சரியாக உபயோகப்படுத்தாதனாலையும் இன்டர்நேஷ்னல் லீடர்ஸ் அவரை நம்பாதனாலையும் வந்து நான் அந்த பொசிஷனுக்கு போக வேண்டி வந்துச்சு. போனோன்னா நாங்கள் வந்து இந்தியாவில் இருந்த லீடர்ஸ்லாம் வந்து இந்த வேர்ல்ட் காங்கிரஸ் நடத்தினோம் டெல்லியில். நம்ம அதை ரொம்ப நாள் ட்ரீம், அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு எனக்கு பண்ணும்போது, சரி நானும் வந்து அதுக்கு பிட் டைரக்டராக நான் அதே வருஷமே ஜேசிவிபியாக இருக்கும்போது இதுக்கும் பிட் டைரக்டர் அது பண்ணி பிட் பண்ணோம். இந்தியா சார்பாக வேர்ல்டு இந்தியா சார்பாக அது என்ன ஆயிடுச்சுன்னா, அது ஒரு மிஸ்ஃபயர் ஆயிடுச்சு. சில லீடர்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து போனவங்க வந்து இன்டர்நேஷ்னல் லீடர்ஸ்கிட்ட சரியாக நடந்துக்கல. அதனால் திடீர்னு அமெரிக்கான ஒரு பிட்டு கொண்டு வந்து லாஸ் வேகாஸ் வந்து செலக்ட் ஆகி இந்தியாவுடைய பிட்டு டிஃபீட் ஆயிடுச்சு. எலெக்ஷனில் நம்ம வெறும் 30 ஓட்டு தான் வாங்கினோம், அவங்க வந்து 600 ஓட்டு வாங்கினாங்க. அப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பெரிய வேக்கம் வந்துடுச்சு. இந்தியாவுக்கும் இன்டர்நேஷ்னல் லீடர்ஸுக்கும் ஒரு பெரிய கேப் வந்துச்சு. அப்போ வந்து இந்தியாவில் இருந்த லீடர் வந்து வல்லப்ஜி வந்து என்னைய வந்து நீங்கள் போய் பேசுங்க இன்டர்நேஷ்னல் லீடர்ஸோட, உங்களுக்கு கொஞ்சம் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, நம்ம எப்படியாவது பேட்சப் பண்ணணும் அப்படின்னு ஆகும்போது நான் போய் பேசினேன். அது பேசும்போது ஒரு மாதிரி பேட்சப் ஆயிடுச்சு. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, தே வாண்டட் டு பி இன் தேர் குரூப், அதாவது அட்வைசரி குரூப்னு ஒன்று இருக்குது. அதுக்கு அவங்க என்னை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் என்னோட அந்த கெரியர் வந்து நான் நேஷ்னலோடு முடிச்சுக்கிறோன்னு நினச்சது வந்து இந்தியா டிஃபீட் ஆனோன்னே அதை கண்டினியூ பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. இது வரைக்கும் இந்தியாவில் யாரும் இருந்ததில்லை அந்த இன்டர்நேஷ்னல் அட்வைசரி குரூப்பில். அதனால் அதை ஜாயின் பண்ணோன்னே என்னால் உடனே வெளியே வர முடியாத காரணம் அடுத்தது மாதிரி நம்ம டெல்லி வேர்ல்ட் காங்கிரஸ் பிட்டு வந்துடுச்சு. வெளில காங்கிரஸ் நடத்த வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அது முடிஞ்ச உடனே வேர்ல்ட் பிரசிடென்ட் கேண்டிடேட்டாக ஷைன் பாஸ்கரன் ப்ரொஜெக்ட் ஆனார். அதுக்கப்புறம் வந்து திரும்ப கோவா வேர்ல்ட் காங்கிரஸ் பிட்டு வந்துச்சு. அடுத்து வந்து கவின்குமார் இப்போ வேர்ல்ட் பிரசிடெண்ட்டாக இருந்தார். இது எல்லாமே வந்து ஒரு நாளில் நடக்கிற விஷயம்ல ஒரு 5 வருஷம் எடுக்கும் ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கும்போது அந்த இன்டர்நேஷ்னல் அட்வைசரி குரூப் என்னை நம்பி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதிலேருந்து நான் போக முடியாது, அது முடிகிற வரைக்கும். இந்த மாதிரியே அது எக்ஸ்பேண்ட் ஆனதில் ஐ வெண்ட் அ லாங் வே, பட் ஐ எம் நாட் ரெக்ரெட்டிங் பிகாஸ் இட் வாஸ் ஆல்சோ எ பியூட்டிஃபுல் ஜேர்னி. சூப்பர் சார். இப்போ இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாமே வந்து ஆக்டிவாக இருக்காங்க, பட் ஏதாவது ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுறாங்களா அப்படின்னா அது வந்து டவுட் தான். ஆக்டிவாக ஒரு மெம்பர் இருக்கிறதுக்கும் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணி இருக்கிறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்னால் எப்படி இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுறது? அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணத்தான் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ என்னென்னா, இன்டர்நேஷ்னலி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கண்ட்ரீஸில் ப்ராஜெக்ட் நடக்கிறதுக்கும் நம்ம ப்ராஜெக்ட் நடக்கிறதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது. இப்போ ஜப்பான்லேயோ ஃபிலிப்பைன்ஸ்லேயோ ஒரு லோக்கல் ஆர்கனைசேஷன் இருக்குன்னா அவங்க ஒரு ப்ராஜெக்டோ 2 ப்ராஜெக்டோ தான் வருஷம் பூராமே பண்ணுவாங்க, வேறு எதுவுமே பண்ண மாட்டாங்க. நம்ம எதை பெருமையாக நினைக்கிறோம்னா 365 ப்ராஜெக்ட் நான் பண்ணிட்டேன். எங்கள் சாப்டரில் 365 நாள் நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ணோம். அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்குமே எந்த ஒரு இம்பேக்ட் இருக்காது ஊரில். நம்பர் 2, டெய்லி உங்கள் மெம்பர்ஸை போட்டு நீங்கள் டார்ச்சர் பண்ணியிருப்பீங்க. எல்லோரும் வேலையை விட்டுட்டு இதுக்காண்டி வந்து நின்றுருப்பாங்க. அதே மாதிரி நீங்களும் இதே வேலையாக 365 நாள் இருந்திருப்பீங்க. ஆகக்கூடி பை ஆல் மீன்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன இம்பேக்ட்ஃபுல்லாக இல்லாத சாதாரண ப்ராஜெக்ட் பண்ணும்போது யாருக்குமே பிரயோஜனம் இருக்காது, சொசைட்டிக்கும் பிரயோஜனம் இருக்காது, உங்களுக்கும் பிரயோஜனம் இருக்காது. ஏன்னா லீடர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ஒரு டஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அது எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஜிம்மில் சேர்றீங்க அப்படின்னா, நான் ஜிம்முக்கு போனேன், ஒரு சிட்டப்ஸு, ஒரு தண்டால், ஒரு 2 நிமிஷம் வாக்கிங், அரை மணி நேரம் அரட்டை,
ஒரு இன்னொரு 2 நிமிஷம் 2 எக்ஸசைஸ் பண்ணேன். நானும் 6-5 வருஷமாக போயிட்டுருக்கேன். ஆனால் என் பாடியில் வித்தியாசம் இல்லைன்னா எப்படி வரும்? கஷ்டப்பட்டு நீங்கள் புஷ்அப் பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 25 தடவை பண்ணி 3 ரவுண்டாவது பண்ணீங்கன்னா தான் உங்கள் பாடி இம்ப்ரூவ் ஆகும். ஆகக்கூடி நம்ம அந்த கோராக எதில் நம்ம செயல்படணுமோ அதை நம்ம செயல்படுறதில்ல. ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து இதுக்கு பதிலாக இப்போ நீங்கள் ஃபிலிப்பைன்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்கன்னா, ஒரு விமன் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து ஒரு 100 விமனை சூஸ் பண்ணுவாங்க ஜனவரியில். டிசம்பருக்குள்ளே அவங்கள ட்ரெயின் பண்ணி எம்ப்ளாயபிளாக ஆக்கி 100 பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் வாங்கி கொடுத்துருவாங்க அந்த இயர் முடியும் போது. இதுக்கு அவங்க மீட் பண்ணுறது வாரம் ஒரு தடவை இருக்கும். ஆனால் அந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டமான ப்ராஜெக்ட். அந்த 100 ஃபேமிலிக்கு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தும். நீங்கள் வந்து அதுக்கு ரைஸ் பண்ண வேண்டிய ஃபண்டு ஜாஸ்தி. அதனால் நீங்களும் எல்லா கதவையும் தட்டணும். நீங்கள் இப்போ அதுக்கு வந்து திங்க் பண்ண வேண்டிய ப்ராசஸ் ஜாஸ்தி. அதனால் உங்களால் ஒரு பெரிய ப்ராஜெக்டே டிவைஸ் பண்ண முடியும். அடுத்து வந்து இது எல்லாத்துக்கும் மேலே கடைசியாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி முடிக்கும்போது உங்களுக்கு ஒரு அக்காம்ப்ளிஷிங் ஃபீலிங் இருக்குது பற்றியில் இந்த ப்ராசஸில் நடந்து வந்து இதுதான் லீடர்ஷிப்பை பில்டப் பண்ணும். இந்த நீங்கள் 100 பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு நீங்கள் ஒரு பிஸ்னஸை நல்லா ரன் பண்ணிடலாம். ஒரு பிஸ்னஸ் பிளானை நல்லா பண்ண முடியும். அதுக்கு ஃபண்ட்ரைஸ் பண்ணுறது எப்படின்னு தெரிய முடியும். அதுக்கு எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு தெரியும். பிரச்சனை வந்தால் எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியும். ஃபைனலாக அச்சீவ் பண்ணலாம். அதனால் நம்ம செய்ய வேண்டிய பெரிய மாற்றம் என்னென்னா, எண்ணிக்கையை நினச்சி சந்தோஷப்படுறதை விட்டுட்டு இம்பேக்டை நினச்சி ஒரே ஒரு ப்ராஜெக்ட் ஒரு லோக்கல் ஆர்கனைசேஷன் கஷ்டப்பட்டு வலியை தாங்கி அலைஞ்சு ஓடி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி முடித்தாங்கன்னா எல்லாருமே தே வில் பிகம் லீடர்ஸ். கண்டிப்பாக சார். நேம் சேக் எதுவும் பண்ணாதீங்க, இம்பாக்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணால் சொல்கிறேன். சூப்பர் சார். இப்போ இருக்கிற ஜேசிஐ மெம்பர்ஸ்க்கு ஒரே ஒரு அட்வைஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒன் வேர்டில் இது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னா என்ன சொல்லுவீங்க? ஜேசிஸில் இருந்தால் போதாது. தயவு செஞ்சு நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஜேசிஸில் இருக்கோம், மிட்கான் போகிறோம், லார்ட்ஸுக்கு போனோம், ஒரு நேஷ்னல் கன்வென்ஷன் போனோம், அதனால் நமக்கு பெரிய இம்பேக்ட் வரல அப்படின்னு நினைக்கிறோம். இதில் வந்து ஃபுல்லாக இன்வால்வ் ஆகி ஒரு ப்ரோக்ராமையோ ப்ராஜெக்டையோ எடுத்து செஞ்சு அந்த லீடர்ஷிப் ஜேர்னியை நீங்கள் அண்டர்கோ பண்ணணும். அந்த ப்ராசஸை அண்டர்கோ பண்ணணும். அந்த நம்ம ஜேசிவே பிளானிங் சொல்கிற மாதிரி முதல்ல சர்வே பண்ணுறதுலேருந்து, அதுக்கு வேண்டிய ரிசோர்ஸஸை கலெக்ட் பண்ணுறதுலேருந்து, அதில் வரக்கூடிய பீப்புளை எப்படி இன்வால்வ் பண்ணுறது, பீப்புள் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுடைய லீடர்ஷிப் ஸ்கில் வளரும். நம்ம ஜேசியில் சொல்கிறதே ஒன்று தான், ப்ரொவைடிங் லீடர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு யங் பீப்புள் டு சேஞ்ச் அ பாசிட்டிவ் சேஞ்ச் அப்படிங்கிறது சும்மா ஸ்லோகன்லாம் கிடையாது. அதுதான் தாரக மந்திரம். நீங்கள் வந்து ஒரு லோக்கல் பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் சரி, நேஷ்னல் பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் சரி, அவருக்கு வேலையே இதுதான். அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெம்பருக்கும் ஒரு லீடர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டியாக கிடைச்சோம். கண்டிப்பாக அதை வந்து பண்ணிட்டோம்னா தான் அந்த மெம்பர்ஸ் வந்தவங்களுக்கு ஜாயின் பண்ணவங்களுக்கு ஒரு திருப்தியான ப்ராசஸ் இருக்குது. கண்டிப்பாக சார். ஜோன் 18 பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக தான் நாங்கள் பார்க்குறோம். உங்களால் தான் வந்து நாங்களும் வந்து எல்லா இடத்துலையும் பேசப்படுறோம். ஜோன் 18லேருந்து தான் ரவிசங்கர் சார் இருக்காங்கன்னு. ஜோன் 18 பற்றி நீங்கள் ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இல்லை, ஜோன் 18க்குன்னு ஒரு கல்ச்சர் டெவலப் ஆகிருக்கு. அதுக்கு நான் எல்லா லீடர்ஸ்க்கும் நன்றி சொல்லணும். முதல்லேருந்து வந்த லீடர்ஸ்லேருந்து இப்போ இருக்க லீடர்ஸ் வரைக்கும் ஒரே ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். அது என்னென்னா, ஜோன் 18ல் இருக்கக்கூடிய எல்லாருமே நம்ம ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கோம். எல்லா பாஸ் ஜோன் பிரசிடென்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒன்றா நிற்பாங்க. வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் மெயினான விஷயங்களில் எவ்ரிபடி வில் பி டுகெதர். அதே மாதிரி ஃபைனலாக அந்த லீடர் வந்து இப்போ சுப்ராஜ் இருக்கார், அவர் ஒரு டெசிஷன் எடுக்கிறாருன்னா அதை எல்லாரும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. ஏன்னா எல்லாருமே ஒரு 10 பேரில் ஒரு ஆளை செலக்ட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ், அதுக்கு ஒரு திங்கிங், அதில் ஒருத்தர் செலக்ட் பண்ணுறாங்கன்னா அதை எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க. அது சாதாரண விஷயம் இல்லை. உண்மையிலே அதுக்கு நான் மெம்பர்ஸுக்கும் சில பொசிஷன்ஸ்க்கு வர முடியாமல் போன லீடர்ஸுக்கும், ஏன்னா வந்தவங்க ஒற்றுமையாக இருக்கிறது பெருசு இல்லை, வர முடியாதவங்களும் ஒற்றுமையாக இருக்கும்போது தான் அந்த ஃபேமிலி அமைப்பாக அது இருக்குது. இல்லைன்னா நிறைய ஜோன்ஸ்லாம் ஒவ்வொரு வருஷமும் எலெக்ஷனு, பெரிய அடிபடி, மெம்பர்ஸு ரிசைன் பண்ணிட்டு போகிறது, இந்த மாதிரிலாம் நிறைய ஜோன் நடக்குது. அது இல்லாமல் ஒரு சிஸ்டமாக இது போயிட்டுருக்கு அப்படின்னா அதுக்கு நம்ம எல்லாருக்குமே, லீடர்ஸுக்கும் சரி மெம்பர்ஸுக்கும் சரி, நம்ம எல்லாரும் ஒரு ஃபேமிலின்னு நினைக்கிறதுனால அது நடக்குது. கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஜோன் 18 ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு போயிட்டுருக்காங்க. நம்ம எல்லாம் டுகெதர் ஒரு ஃபேமிலியாக இருக்கிறனால தான் இது சாத்தியம்னு சொல்கிறீங்க.
ஃபைன் சார். உங்களோட ஃபேவரட் புக் அப்படின்னா என்ன? ஒரு புக்கையாவது ரீட் பண்ணோம் எல்லாரும் அப்படின்னா எந்த புக் சொல்லுவீங்க? இப்போ ரீசெண்டாக நான் படித்த புஸ்தகத்தில் ரொம்ப முக்கியமானது, எல்லாருமே படிக்க வேண்டியது அப்படின்னு சொன்னால், ஹரல் நுவாரேன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஹிஸ்ட்ரியை பற்றின ஒரு ப்ரொஃபஸர். ஓகே சார். அவர் எழுதியிருக்கக்கூடிய புக்கு வந்து 21 லெசன்ஸ் ஃபார் 21st செஞ்சுரி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. இது வந்து இளைஞர்களுக்காக. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னொரு 50 வருஷத்தில் இந்த உலகம் எப்படிலாம் மாறப்போகுது, அதுக்கு நீங்கள் எப்படி தயாராகிக்கணும் அப்படிங்கிறத எழுதியிருக்காப்புல. அது வந்து உலகத்துடைய பெஸ்ட் செல்லர். அவர் வந்து உலகத்திலே இப்போ பெரிய செலிப்ரிட்டி ஸ்பீக்கர் அந்த புக்குக்கு அப்புறம். அதனால் நீங்கள் எல்லோரும் அதை படித்து பாருங்கள். கண்டிப்பாக சார். தட் வில் ப்ரிப்பேர். உங்களுடைய ஃபேவரட் மூவி அப்படின்னா எது? இந்த மூவி பார்த்தா ஒரு மெசேஜ் கிடைக்கும் அப்படின்னா எந்த மூவி சொல்லுவீங்க? படம்லாம் பார்ப்பீங்கல்ல சார்? படம்லாம் நிறைய பார்ப்பேன். ஆனால் மெசேஜ் சொல்கிற மாதிரி நான் ரொம்ப ரசித்து பார்த்ததில், அதில் மெசேஜ்னு இருக்கிறத விட அந்த சில கான்செப்ட்ஸ்லாம் ரொம்ப, காட்ஃபாதர்னு ஒரு மூவி இருந்துச்சு, பழைய படம். ஆனால் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஒரு கைடட் எக்கானமி. இப்போ அது வந்து ஆக்சுவலாக ஒரு டான் குரூப்பை அவர் எப்படி மேனேஜ் பண்ணுறாருங்கிறது தான் ஸ்டோரி. ஆனால் நீங்கள் அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து சில பிரின்சிபல்ஸை மையமாக வச்சு கைடட் டெமோக்ரஸி பூரா நடக்குது. இப்போ வந்து இந்த கைடட் டெமோக்ரஸினா எப்படின்னா, இப்போ ஜேசி இந்தியாவில் 25 பேர் நாமினேஷன் போடுறாங்க, அதில் ஒருத்தர் நம்ம செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணும்போது எல்லோரும் ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா, அந்த கைடட் டெமோக்ரஸிக்குன்னு சில பிரின்சிபல்ஸ், சில லெவலுக்கு டிரான்ஸ்பரன்சி, இன்வால்விங் மெனி பீப்புள் இன் த டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ், இந்த மாதிரியான சில அற்புதமான பேசிக் ஃபண்டமெண்டல்ஸை நீங்கள் இந்த காட்ஃபாதர் மூவியை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். அதில் உள்ள வசனங்கள்லேருந்து எல்லாமே ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். சூப்பர் சார். நான் பார்த்ததில்ல, கண்டிப்பாக நாங்கள் பார்க்குறோம். பார்த்துட்டு என்னன்றது கண்டிப்பாக சொல்லுங்கள் சார். ஒரு பிடிச்ச சாங் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? அண்ட் எந்த சாங் உங்களோட ஒய்ஃபுக்கு நீங்கள் டெடிகேட் பண்ணுவீங்க? இது ரெண்டு வேறு வேறு கேள்வி. முதல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்னா என்னை அட்வைஸும் பண்ணுவேன், நீங்கள் எல்லோரும் அதை பார்க்கணும், அதை ஃபாலோவும் பண்ணணும். அப்படின்னா ஃப்ராங்க் சினத்தாரான்னு ஒரு அமெரிக்கன் சிங்கர், அவர் வந்து மை வேன்னு ஒரு சாங் இருக்குது, அவரே எழுதி லிரிக்ஸ் எழுதி அவரே பாடுறாரு. மை வே. அது எப்படின்னா, ஒரு ஸ்டோரி எப்படி டெவலப் ஆகும்னா அதை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு தெரியும். நான் ஒரு சாதாரணமாக இருந்துட்டு, ஆனால் ரொம்ப தூரம் ஓடி வந்துட்டு திரும்பி பார்க்கும்போது எனக்கு பிரமிப்பாக இருக்குது நான் வந்திருக்க தூரம். அதில் வந்து நான் சில முடிவுகளுக்கு வருத்தப்படுறேன், ஆனால் பரவாயில்ல, நான் அதை ஹேண்டில் பண்ணிட்டேன். ஆனால் நான் எப்படி பண்ணணுமோ அப்படி தான் பண்ணேன். மை வே, ஐ டிட் இட் மை வேன்னு ஒவ்வொரு வரியிலையும் சொல்லுவார். அதை நீங்கள் இப்போ கேட்டிங்கன்னா உங்கள் லைஃப்லையுமே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். லைஃப்னால் என்னங்கிறதுக்கு ஒரு கிளாரிட்டியும் ஒரு மோட்டிவேஷ்னல் டேக்லைன் மாதிரி அந்த மைவே சாங் இருக்கும். ஏன்னா நான் எதிர்பார்க்குறது எப்பயுமே ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறதுங்கிறதெல்லாம் சும்மா பேச்சுக்கு தான் சொல்லலாம். நமக்குன்னு ஒரு வழி இருக்குது, நமக்குன்னு ஒரு சிந்தனை இருக்குது. அதை டெவலப் பண்ணுறதுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை ஒரு பெஸ்ட்டு வெர்ஷனாக டெவலப் பண்ணிக்கிறது தான் நம்ம கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் அந்த ப்ராசஸ் தான் நம்ம ரன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதுதான் ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்ப்ளரேஷன் ஆஃப் செல்ஃப். ஸோ எல்லாரும் இந்த பாட்டை கேட்டு மை வே அப்படின்றத கண்டிப்பாக கண்டுபிடிக்கணுன்றீங்க. ஒன்னொன்னே அவர் சொல்கிறது கடைசியாக தான், ஐ டிட் இட் மை வே அப்படின்பா. ஓகே சார். உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுனா யார்? பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நிறைய பேர் இருக்காங்க. எப்படி சொல்கிறது, எனக்கு ஏதாவது ஒரு சோகம்னாலும் சரி, எனக்கு சந்தோஷம்னாலும் சரி, இவங்ககிட்ட நான் ஷேர் பண்ணாமல் இருந்ததே இல்லை, ஃபஸ்ட்டு நான் ஷேர் பண்ணுற ஒரு பர்சன் என்னோட சோல்மேட் அப்படின்னா யார்? இல்லை, டு பி வெரி ஃப்ராங்க், அப்படி ஒரு ஆள் இருக்கவே முடியாது. நீங்கள் ரொம்ப அது வந்து என்ன சொல்கிறதுன்னா, இருக்க முடியாதுன்றீங்களா? அப்படி ஒரு ஆள் இருக்க முடியாதுன்னு எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஜேர்னியில் லாங்காக போக 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 யூ வில் பிகம் அலோன், யூ வில் பி லெஃப்ட் அலோன். யாராலையுமே உங்களை ஹேண்ட் ஹோல்டு பண்ண முடியாது. கண்டிப்பாக. நீங்கள் போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு ரிலேட்டிவ்ஸும் ரொம்ப க்ளோஸாக இருந்த ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே தே வில் ஜஸ்ட் லீவ் யூ கோ. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதுக்காக நான் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப அற்புதமான ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற சோல்மேட் கான்செப்ட்லாம் வந்து இட் கிரியேட்ஸ் ஒன்லி டிபெண்டன்சி.
டிபெண்டன்சிலாம் இருக்கவே கூடாது. நீங்கள் 1000 இருந்தாலும் உங்களுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கணும். கண்டிப்பா மை திங்ஸ் அது யார்கிட்டையுமே ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் கோல் கூட அப்படி தான் இருக்கணும். அதெல்லாம் யார்கிட்டையுமே சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் ஒரு சொல்லணும்னு அவசியம் அக்காம்ப்ளிஷ்மெண்ட்லாம் இல்லைன்றீங்க. சொல்ல வேண்டியதில்லை. யூ ஹேவ் டு டாக் டு யுவர் செல்ஃப். யூ வில் பி அலோன் வென் யூ வாக் ஃபார். எனக்கு வந்து ஒருத்தவங்க கிட்ட பேசுறதுக்கு கூட டைம் இல்லாத அளவுக்கு நீங்கள் உங்களை பிஸியாக வச்சுட்டனால தான் இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு உங்களால் வர முடியுதுன்றீங்களா? அப்படி இல்லை, நான் அப்படிலாம் இல்லை. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ், அதான் நான் சொல்கிறேன், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய இன்ஸ்பைரிங் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஆனால் எல்லார்டையுமே ஒரு லிமிட்டேஷன் தான் இருக்கும். அந்த லிமிட்டேஷனை தாண்டி நம்ம போக முடியாது. அந்த லிமிட்டேஷனுக்குள்ளே இருக்கிறது தான் நல்லது. இல்லைன்னா ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் மிஞ்சும். சம்டைம்ஸ் நம்ம அந்த சோ கால்டு சோல்மேட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்க வந்து நம்முடைய வளர்ச்சியை தாங்க முடியாமல் அவங்க படுற அவதி இருக்கே, அது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் அது அட்லீஸ்ட் ஏன் லைஃப்பில் அப்படி சொல்ல முடியாது. ஓகே, உங்களுடைய ரோல் மாடல் இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு இன்ஸ்பைரிங் லீடர்னால் யாரை பார்ப்பீங்க? இன்ஸ்பைரிங் லீடரில் நிறைய லீடர்ஸோடு ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆரம்ப காலத்தில் இருந்து ரொம்ப நாள் நான் ஒர்க் பண்ணது பாஸ்ட் நேஷ்னல் பிரசிடெண்ட் வல்லப்ஜியோட. அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஐ ஓப்பனிங்காக சில லீடர்ஷிப் விஷயங்களையும் லிமிட்டேஷன்ஸையும், நம்ம எந்த அளவுக்கு போகலாம் எந்த அளவுக்கு போகக்கூடாதுங்கிறதையும், இந்த மாதிரி ரொம்ப நுணுக்கமான லீடர்ஷிப் டெக்னிக்ஸ்ன்னு சொல்லலாம், அப்படி நான் கற்றுக்கிட்டதுங்கிறது சன்னி யூன்னு ஒரு ஹாங்காங்கில் இருந்த நம்ம அட்வைசரி குரூப்புடைய தலைவர். அவர் இன்டர்நேஷ்னல் ஃபவுண்டேஷனுடைய சேர்மனாக இருந்தார். அவர் காலத்தில் தான் ஃபவுண்டேஷன் வந்து வெறும் ஒரு $500,000 இருந்தது. அவர் 5 வருஷத்துக்குள்ளே $12 மில்லியன் கொண்டு போனார் டொனேஷன்ஸ் எல்லாம். அவர் வந்து எதை செஞ்சாலுமே ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பிளானிங்காக இருக்கும். அவரை வந்து நாங்கள்லாம் சேர்மன்னு சொல்கிறதே அவரை இந்த சைனீஸ் லீடர் சேர்மன் மாவோன்னு ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. அது மாதிரி நாங்கள் அவரை பார்த்தோம். ஒவ்வொருத்தருக்கும் எங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஹி வில் பி எ இன்ஸ்பைரிங் லீடர். நான் அவரை தான் பெருசாக நினைக்கிறேன். சூப்பர் சார். உங்களோட ஃபேவரட் ஃபுட் என்ன சார்? அதே மாதிரி உங்கள் ஒய்ஃப் சமைக்கிறதுல உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் டிஷ் எது? ஃபேவரட் ஃபுட் வந்து என்ன, எனக்கு ஒரு பெரிய கஷ்டம்னா எனக்கு எல்லா சாப்பாடுமே பிடிக்கும். நான் ஒருவேளை முகஸ்துதியாக பண்ணுறேனோன்னு சில பேர் கூட பார்ப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு குஜராத்லாம் போயில அவங்க ரொம்ப என்னை கூட்டிகிட்டு போய் சவுத் இந்தியன் சாப்பாடு சாப்பிடுங்கம்மா, எனக்கு அது அவ்வளோ ரசிக்க முடியாது. ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, குஜராத் போகும்போது குஜராத் ஃபுட்டை நம்ம டேஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, நான் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக சாப்பிடுவேன். எனக்கு இன்டர்நேஷ்னல் ஃபுட்டில் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த பார்பிக்யூ ஸ்டைல் அமெரிக்கன் ஃபுட் ரொம்ப பிடிக்கும். ஜாப்பனீஸுடைய எல்லா விதமான ஃபுட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் என்னால் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியல. பட் யூ கேன் சே ஐ எம் அ ஃபுடி. ஐ லவ் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஃபுட். ஐ என்ஜாய் ஆல்சோ ஈக்குவலி. அதே சமயம் வெஜிடேரியனாக இருந்தாலும் இப்போ வெஜிடேரியனாக இருக்கிறவங்க சமைக்கிற வெஜிடேரியன் ரொம்ப அற்புதமாக இருக்கும். உதாரணத்துக்கு எனக்கு ஒரு அட்வொகேட் ஃப்ரெண்ட் இருக்கார் டெல்லியில். அவர் வீட்டில் என்னைக்கு சாம்பார் சாதம் செஞ்சாலும் எனக்கு கொடுத்து விடுவார். ஏன் அப்படின்னா ஐயர் வீட்டு சாம்பார் சாதம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு டேஸ்ட். அதனால் உங்கள் ஒய்ஃப் சமைக்கிறதுல பொங்கல் ரொம்ப நல்லா பண்ணுவாப்புல. அது தமிழ்நாட்டுக்குடைய வேல்யூ வந்து நான் வந்து எந்த வேர்ல்டில் எங்கே போனாலும் நான் வந்து எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னா, தமிழ்நாட்டு வேல்யூவாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம சிவகங்கை மண்ணுடைய ஒரு வேல்யூவாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிற ஒரு விஷயம் எதுனாலும் நான் இந்த வேல்யூவை காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? இல்லை, தமிழ்நாட்டு வேல்யூவில் முக்கியமானது நம்ம பழைய பாட்டு யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு. அதை நீங்கள் பேசிக்காக வச்சுருக்கும்போது உங்களுக்கு யார் மேலேயுமே அவர்ஷனோ ரிலீஜன் வைஸோ இல்லாட்டி அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டு மூலமாகவோ இல்லை அவங்க பேசுகிற மொழியாலேயோ நீங்கள் வந்து அவங்கள ஒரு டிஸ்டன்ஸோடு பார்க்கவே மாட்டீங்க. ரொம்ப சாதாரணமாக நீங்கள் எல்லோரையும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக, ஒரு கொலீகாக அக்செப்ட் பண்ணிக்கலாம். அது வந்து எனக்கு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸில் தமிழ்நாடு அந்த ஃபீலிங்கை
நல்லா ஸ்ட்ராங்காக இன்பில்ட் பண்ணியிருக்க ஒரு கம்யூனிட்டின்னு நான் இதை பார்க்குறேன். சூப்பர் சார். ஒரே ஒரு வேர்டில் லீடர்ஷிப் ஸ்டைலு சொல்லணுன்னா என்ன சொல்லுவீங்க? லீடர்ஷிப்னா இதான்ப்பா அப்படின்னா? லீடர்ஷிப்னால் என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னு ஒரே ஒரு சொல்லலாம். நீங்கள் எந்த ஒரு அது ஒரு பிஸ்னஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம். பிஸ்னஸ் ப்ராப்ளம்னா நான் வந்து பிஸ்னஸில் வந்த ப்ராப்ளத்தை சொல்லலை. இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்டார்ட் அப்ஸ் பூராமே எதிலிருந்து வருதுன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை ஹியூமனிட்டி ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு. அந்த ப்ராப்ளத்தை அவன் சால்வ் பண்ணுற மாதிரி ஒன்று கண்டுபிடிக்கிறான். அதுதான் ப்ராப்ளம் சால்விங். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொசைட்டியில் வர்ற ப்ராப்ளமாக இருக்கலாம், வீட்டில் வர்ற ப்ராப்ளமாக இருக்கலாம், பிஸ்னஸில் வர்ற ப்ராப்ளம் எல்லாத்தையுமே ப்ராப்ளம் சால்விங் மென்டாலிட்டியோடு இருந்தால் தே வில் பி சக்ஸஸ்ஃபுல் லீடர்ஸ். சூப்பர் சார். உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு லீடர் அப்படின்னா ஹி மஸ்ட் பி ப்ராப்ளம் சால்வர். நிறைய கண்ட்ரீஸ் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ஸோ குளோபலாக நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது என்ன இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அண்ட் என்னென்ன கல்ச்சர்ஸ்லாம் நீங்கள் வந்து அட்மையர் பண்ணியிருக்கீங்க? ஸோ அந்த மாதிரி நம்ம இந்தியாவில் இருந்தால் நல்லாயிருக்கும், ஸோ அது மிஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற விஷயங்கள்? நிறைய விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணுன்னா சுத்தம், கிளென்லினஸ். நம்ம வீட்டில், நம்ம தெருவில், நம்ம ஊர்லெலாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதுவாக தான் இருக்கும். ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கமா, கேர்லெஸ்ஸாக இருக்கமா அப்படின்னு தெரியாது. நீங்கள் உதாரணத்துக்கு நான் காலையில் கூட ஒரு ஃப்ரெண்ட்டை பேசிகிட்டு இருந்தேன். ஒரு ஜாப்பனீஸ் லாயர் ஒருத்தர் வீட்டுக்கிட்ட லஞ்சுக்கு கூப்பிட்ருந்தாரு. நான் வந்து டைம் சரியாக கால்குலேட் பண்ணாலும் நான் முன்னாலே போயிட்டேன். 11 மணிக்கு போயிட்டேன். 12:30 மணிக்கு தான் லஞ்சுக்கு அவர் வர சொல்லியிருந்தார். அவர் அழகாக வீட்டில் கூட்டிகிட்டு போய் உள்ளே உட்கார வச்சுட்டு என் கூட பேசிக்கிட்டு இருக்கும்போதே இந்த ஜன்னலில் அவர் வச்சுருக்கிற பூத்தொட்டிலாம் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வந்தார். என் முன்னாலே வச்சுக்கிட்டாரு. ஒரு ஈரத்துணியை வச்சு பாட்டமில் இருந்து இலை வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஈரத்துணி வச்சு துடைச்சார். அதை கொண்டு திரும்பி வச்சார். அடுத்தது எடுத்துகிட்டு வந்தார். சுத்தத்து மேலே அவ்வளோ வைக்கிறேன். அதாவது சுத்தம்ங்கிறது ஒரு டஸ்ட்டு அந்த இலையில் கூட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு ப்ராசஸ் வச்சுருக்காங்க. அதை ரெகுலராக க்ளீன் பண்ணுறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹோட்டலாக இருக்கும். அதில் வந்து இலை போடுறதுக்கு ஒரு பக்கெட் வச்சுருப்பேன். அந்த பக்கெட் உடஞ்சி ஒழுகிட்டு இருக்கும். அந்த கடையில் வந்து ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய்க்கு வியாபாரம் நடக்கும். அந்த பக்கெட்டை மாற்றணும். இல்லாட்டி அது பக்கெட் சுத்தமாக அந்த சுற்றி இருக்கிறது பூரா பாசம் பிடிச்சி போயிருக்கேன், அதை க்ளீன் பண்ணணுங்கிற மென்டாலிட்டி அப்படியே இலையை கொண்டு போய் கொட்டிட்டு திரும்பி வந்து வச்சுருவேன். அதனால் கல்ச்சுரலி நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு அவேக்கனிங் கொடுக்கணும்னா அந்த சுத்தம்ங்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். சூப்பர் சார். ஸோ அதுதான் மெயினாக நீங்கள் நினைக்கிறீங்க? ரொம்ப முக்கியமான ஒரு கல்ச்சுரல் அட்வான்ஸ். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு தமிழ்நாடு போகணும்னா இந்த சுத்தத்தை கவனிக்கணும். உங்களுடைய ஜேசி அச்சீவ்மெண்ட்டில் எது உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்? க்ளோஸ் டு ஹார்ட்னால் நான் ஃபவுண்டேஷனை சொல்லுவேன். ஏன்னா நான் நேஷ்னல் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது ஹெச்ஜிஎஃப் கான்ட்ரிபியூஷனை வந்து 2000லேருந்து 2500 ரூபா ஆக்கணும்னு சொன்னேன். அப்போ வந்து என்டையர் ஜென்ரல் அசம்பிளியும் அதை அப்ஜெக்ட் பண்ணாங்க. அப்போ நான் ஒரு ஐடியா சொன்னேன். என்னென்னா இந்த மாதிரி நிறைய பேர் பணம் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நம்ம அந்த பணத்தை கலெக்ட் பண்ணி நம்ம ஒரு ஸ்காலர்ஷிப் மாதிரி படிக்க முடியாத பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது தி அப்ரூவ்டு ஒரு அரை மனசாக அப்ரூவ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு இயர் 2000 நெக்ஸ்ட் இயர் நான் ஐபிஎன்பியாக இருக்கும்போது இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஆரம்பிக்கும்போது எங்களுக்கு எல்லா லீடர்ஸும் ரொம்ப கேவலமாகவும் சாதாரணமாகவும் அதை பேசினாங்க. அந்த வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு 1,70,70,000 ரூபா கலெக்ட் பண்ணோம். அதுதான் ஃபஸ்ட் இயரில் ஃபவுண்டேஷனுடைய வளர்ச்சி. ஆனால் இப்போ கிட்டத்தட்ட 25 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ அதில் கடந்த 5 வருஷமாக கொஞ்சம் ஸ்பெஷல் எஃபர்ட் எடுக்கிறோம் ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணணும்னு. அதனுடைய விளைவாக இன்றைக்கி வந்து வருஷம் ஆவரேஜ் கலெக்ஷனுங்கிறது 2 கோடி ரூபா. சூப்பர் சார். அன்றைக்கி வந்து 1,70,000 வந்து இன்றைக்கி 2 கோடி ரூபா வருஷம் கலெக்ட் ஆகிடுச்சு. நம்ம வந்து 1 கோடி ரூபா ஸ்காலர்ஷிப்பாக கொடுக்குறோம் வருஷம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் 3000 பிள்ளைகள் நமக்கே தெரியாத பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம். இந்த 3000 பிள்ளைகளும் வந்து 90 மார்க் மேலே வாங்கக்கூடிய பிள்ளைகள். ஆனால் அவங்களுடைய அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே கண்ணு கலைஞர். அந்த மாதிரி ஒரு மோசமான ஃபேமிலி சூழ்நிலையில் இருப்பாங்க. ஒரு தெருவில் உட்காந்து வடை விற்கிற ஆளாக இருக்கும், பிச்சை எடுக்கிறவனாக இருக்கும், இல்லாட்டி கூலி தொழிலாளியாக இருக்கும்.
அவங்க கொடுக்குற டாக்குமெண்ட்ஸு, பேப்பர்ஸு, ஸ்கூலில் கொடுக்குற சர்டிஃபிகேட்லாம் பார்த்தா நம்ம பிரமிச்சு போகிற மாதிரி இருக்கும். அதனால் இது ரொம்ப எனக்கு க்ளோஸ் டு ஹார்ட்டு. ஹோப்ஃபுல்லி அந்த ஃபவுண்டேஷன் வந்து இன்னும் லட்சக்கணக்கான ஸ்காலர்ஷிப் கொடுத்து இந்தியாவில் படிக்க முடியலையே அப்படின்னு நினைக்கிற ஏழை பிள்ளைகளை எல்லாரையும் படிக்க வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரணும் அப்படின்னு ஒரு நினைக்கிறேன். சூப்பர் சார். நீங்கள் இனிஷியேட்டிவ் எடுத்து அது இப்போ கோடிக்கணக்கில் போயிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். வாழ்த்துக்கள் சார். ஜேசிஐ வந்து உங்களை வந்து ஒரு லீகல் எக்ஸ்பர்ட்டாக எப்படி ஷேப் பண்ணுச்சு? உங்களோட ப்ரொஃபஷனுக்கு ஜேசிஐ எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ரொம்ப ஷை பர்சன், சத்தம் கொட்டு கூட பேச மாட்டேன். ஆனால் நான் அட்வொகேட் ப்ரொஃபஷனுக்கு வரும்போது ஜேசிஸில் நான் பேச வேண்டிய சூழ்நிலைகளும், டிபேட் பண்ண விஷயங்களும், சண்டை போடுறதுனால கூட, அதாவது மாற்று கருத்தோடு நீங்கள் வந்து சண்டை போடும்போது உங்களால் இன்னோவேட்டிவாக ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். அப்படி வரும்போது அந்த பேச்சு திறமை, அந்த ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸு, அந்த எபிலிட்டி டு கன்வின்ஸ் அதர்ஸு. ஏன்னா நம்ம வக்கீல் தொழில்ங்கிறது நம்ம வெளியே இருக்கவங்களுக்கு எப்படி தோணுன்னா ஆர்கியூமெண்ட் அப்படின்னு தோணும். அது ஆர்கியூமெண்ட்டில் ஒரு பர்சிவேசிவ் கன்வின்சிங் யூ கேன் சே ப்ராசஸ். அதுதான் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் எல்லாருமே நாங்கள் யூஸ் பண்ணுற டெக்னிக். நீங்கள் எதிர்த்தாப்பில் இருக்க ஜட்ஜு இந்த கேஸை பற்றி நீங்கள் ஒரு எடுத்து சொல்லும்போது தே ஷுட் பி கன்வின்ஸ். ஆமாம், இது ப்ராபபிளி வி யூஸ் டு கால் இட் ஆஸ் ப்ரீபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ். அந்த ஐடியாவை டெவலப் பண்ணி நீங்கள் அந்த ஐடியாவை செல் பண்ண பழகும்போது நீங்கள் ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லாயராக இருக்கலாம். என்னுடைய ஆரம்ப கேரக்டருக்கும் ஆரம்ப காலத்து கேப்பபிலிட்டிஸ்க்கும் இன்றைக்கும் பார்த்தா பெரிய ஒரு ஆயிரக்கணக்கான மடங்கு வித்தியாசம் வந்திருக்கும். அதனால தான் என்னால் இப்போ ஒரு 5 ஜட்ஜஸ் உட்காந்து ஒரு கேஸை கேட்டாங்கன்னா 5 பேருக்கும் பதில் சொல்லி நம்ம கன்வின்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த எல்லா கிரெடிட்டும் ஜேசிஸில் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் அப்படின்னு என்னால் தெளிவாக சொல்ல முடியும். சூப்பர் சார். ஒரு இடத்துல, அதாவது இப்போ சப்போஸ் Zone 18 எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே, ஒரு இடத்துல ஒரு பாலிடிக்ஸை ஹேண்டில் பண்ணுறதே பெரிய விஷயம். நீங்கள் இந்தியா லெவலில் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறீங்க, ஈவன் இப்போ வேர்ல்டு லெவலும் போயிட்டீங்க. ஸோ இதெல்லாம் எப்படி உங்களால் மட்டும் முடியுது? அந்த பாலிடிக்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்குன்னு எதுவும் சீக்ரெட் இருக்கா? பாலிட்டிக்ஸ் இஸ் அன் ஆர்ட் ஆஃப் கெட்டிங் அலாங் வித் பீப்புள் அப்படிங்கிறது தான் என்னுடைய டெஃபினேஷன். அது எப்படின்னா நம்ம வந்து இதை ஒரு குயிக்தியாக பண்ணுறவங்களையோ இல்லாட்டி யாருடைய காலை பிடிச்சி இழுத்து விட்டுறது பாலிட்டிக்ஸ் கிடையாது. பாலிட்டிக்ஸுங்கிறது நம்ம ஆர்கனைசேஷனோ இல்லை ஒரு பர்சனையோ அச்சீவ் பண்ண வைக்கிறதுக்கு ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணி உங்கள் கூட கூட்டிகிட்டு போகணும். அந்த ப்ராசஸில் வந்து நீங்கள் உண்மையிலேயே சின்சியரான டெசிஷன் தான் எடுக்கிறீங்க. உங்களுடைய டெசிஷன் வந்து இட் இஸ் பேக்டு பை ரியல் டேட்டா, ரியல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிய வைக்க முடிஞ்சுன்னா அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப எளிமையாகிடும். அதனால தான் என்னால் ரொம்ப டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் நான் சில டெசிஷன்ஸை சொல்லணுன்னா அதை எல்லோரும் ஏற்றுக்கிறதுக்கு அது ஒரு காரணம். ஓகே சார். அதனால் பாலிட்டிக்ஸுங்கிறது ரொம்ப அது ஒரு ட்ரிக்கி அப்படிங்கிறத விட அது வந்து ஒரு ஆர்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும், நம்பணும். அதில் நீங்கள் எக்ஸ்பர்ட்டு. ஒரு காமன் மிஸ்கன்செப்ஷன் வந்து இந்த அட்வொகேட்ஸ்னால் இப்படி தான்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் உங்களோட லைனில் வரணும், நான் வந்து ஒரு லாயர் ஆகணும், இல்லை நான் வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு அட்வொகேட் ஆகணும் அப்படின்னா அவங்க எப்படி படிக்கணும், என்ன மாதிரியெல்லாம் வந்து ஒரு எய்மில் இருக்கணும்? ஸோ அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? லாயர்ஸ் மட்டும் இல்லை, இன்றைக்கி வரக்கூடிய எல்லா ப்ரொஃபஷனல்ஸும் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் வந்து பண்ணுற வேலையில் 100% நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். நீங்கள் ஒரே ஒரு சப்ஜெக்ட் எடுத்து, இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நான் வந்து இப்போ ஆர்பிட்ரேஷன் லா அப்படின்னு ஒரு ஏரியாவில் நாங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணுறோம். மற்ற கேசஸ் பார்த்தா கூட எக்ஸ்பர்டைஸ் எதில் என்னன்னா இதில் இது வந்து ஒரு இப்போ நீங்கள் வந்து அதில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியும். நீங்கள் வந்து அதில் எப்படி மோசமான கேஸை கொடுத்தாலும் என்னால் ஜெயிக்க முடியும். அதை வந்து நான் திமிருக்காக சொல்ல, அப்படிப்பட்ட ப்ரொப்போசிஷன்ஸ் உங்களுக்கு உருவாகும். அதுவும் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். என்னோடய சீனியர் சொல்லுவார், அது மாதிரி நாலேஜுங்கிறது போய் விஸ்டம்னு ஒன்று வர ஆரம்பிக்கும். அது வந்து எல்லா ப்ரொஃபஷன்லேயுமே உண்டு. அது எப்போ வரும் அப்படின்னா ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்யும்போது. உங்களுக்கு நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுருப்பீங்க, பஞ்சபாண்டவர்களில் கூட அர்ஜுனன் வந்து வில்லுக்கு மட்டும்தான் ஒரு எக்ஸ்பர்ட்டு, பீமன்னா கதைக்கு மட்டும்தான் எக்ஸ்பர்ட். அதில் யாருமே எல்லாத்துலேயும் எக்ஸ்பர்ட் கிடையாது.
அதனால தான் அவங்க உலகத்தையே வெல்ல முடிஞ்சுச்சு. கண்டிப்பா. அதனால் ஒரு ஃபீல்டு எடுத்துக்கங்க, அதையே கடைசி வரைக்கும் நீங்கள் போராடுங்க. அந்த ஃபீல்டு சாதாரணமாக எடுக்காதீங்க, பெரிய சேலஞ்சிங் ஃபீல்டாக எடுங்க. அதிலே கிடந்து உருண்டு பிறண்டு பாருங்கள். யூ வில் see a fine world opening up for you. ஷுவர் சார், டெஃபினெட்லி. உங்களுடைய ஜேசி அச்சீவ்மெண்ட் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? பர்சனலாக என்னுடைய அச்சீவ்மெண்ட்டுன்னு சொன்னால், நான் அடைஞ்சிருக்கிற அனுபவமும் எனக்கு கிடைச்சிருக்கிற மெச்சூரிட்டியும் தான் நான் அச்சீவ்மெண்ட் சொல்ல முடியும். மற்ற பொசிஷன்ஸ் எதையுமே சொல்ல முடியாது. ஆனால் ஜேசிஸ்க்காக ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்னா, நம்ம வந்து இன்றைக்கி ஜேசி இந்தியாவை அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து அதை வந்து சில பேர் அதை பணமாக மட்டும் பார்ப்பாங்க. அப்போல்லாம் ரொம்ப சீப்பாக இருந்துச்சு, இன்றைக்கி காசு கூடி போச்சு. அப்போல்லாம் வந்து இவ்வளோ பணம்லாம் டிமாண்ட் பண்ணதில்லை, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கம்மியாக இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு சில பேர் சொல்லுவாங்க. அது புது ஜென்ரேஷனுக்கு தெரியவே தெரியாது. இப்போ நாங்கள்லாம் கன்வென்ஷன் நடத்தும்போது முதல்லலாம் ஒரு பந்தலில் நடத்துவோம். இங்கே ஒரு வாஷ்ரூம் கூட இருக்காது. எனக்கு தெரிஞ்சு ஹைதராபாத்தில் ஒரு கன்வென்ஷன் நடந்துச்சு. அந்த கன்வென்ஷனில் எல்லோரும் பணக்காரங்க தான் நடத்துனாங்க. ஆனால் அந்த சுற்று வட்டாரத்திலே வாஷ்ரூம் இல்லை. கடைசியில் எல்லாம் லேடிஸ்லாம் வந்து நான் என் ரூம் பக்கத்தில் இருந்துச்சு, என்கிட்ட சாய் வாங்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரியான கன்வென்ஷன்ஸை நீங்கள் இன்றைக்கி நடத்துனீங்க அப்படின்னா, இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ், அதாவது வேறு வேலையே இல்லாத யங்ஸ்டர்ஸ் யாராவது சேர்ந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. யார் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமோ, யார் வந்து வளரணும் அப்படின்னு நினைக்கிறானோ அவன் வந்து சேரணும். அப்படிப்பட்ட ஆளுகளை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு தேவையான வசதிகளை பண்ணி கொடுக்கணும், அவங்களுக்கு தேவையான இடத்துல இருக்கணும் அந்த ஆர்கனைசேஷன், அவங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை கொடுக்கணும். அந்த ப்ராசஸில் தான் நம்ம எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுறோம். ஒரு காலத்தில் இப்போ வேர்ல்ட் காங்கிரஸ் ஆஸ்பேக்லாம் இந்தியாவிலேருந்து ஒரு காலம்னா நான் ஒரு 5 வருஷம் முன்னால் கூட சொல்கிறேன், எவ்வளோ பேர் போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 பேர் போவோம், 25 பேர் போவோம். அதனால் உலகம் நம்மளை பற்றி கவலையே படாது. இப்போ நம்ம ஆஸ்பேக் எத்தனை பேர் போனோம்னு கேட்டால் 400 பேர் போகிறோம். வேர்ல்ட் காங்கிரஸ்க்கு எத்தனை பேர் போகிறோம்னா நம்ம 300 பேர் போகிறோம், 500 பேர் போகிறோம்னு சொல்கிறோம். இதுக்கு காரணம் வந்து ஒரு அவேக்கனிங்கை நம்ம உருவாக்கியிருக்கோம். ஒரு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷருங்கிறது ஜேசிஸில் ஒரு பெரிய பார்ட்டுன்னு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம பண்ணியிருக்க மாற்றங்கள் எதுக்காக அப்படின்னா, நம்ம ஒரு ஆக்டிவான இளைஞர்களுக்கு இது ஒரு அவசியமான அமைப்புன்னு பேரண்ட்ஸ் கூட நம்பணும். கொண்டு வந்து இங்கே விட்டால் நம்ம எஜுகேஷன் கொடுத்தோன்னா இங்கே கொண்டு வந்து ஒரு 5 இயர்ஸ் ஜேசிஸில் இருக்கட்டும் அப்படின்னா தே வில் பிகம் அ மெச்சூர்டு லீடர் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு பேரண்ட்ஸே வரணும். கொஞ்ச நாள் கழித்து லாம் பிரசிடென்ட்ஸ்லாம் எனக்கு மெம்பர் சேர்க்கணுங்கிறது இல்லாமல் பேரண்ட்ஸ் வந்து கூப்பிட்டு கேட்கணும், என் பையன் டிகிரி முடிச்சிருக்காப்புல, பிஸ்னஸில் போட போகிறோம், அதனால் நீங்கள் ஜேசிஸில் சேர்த்துக்குங்க அப்படின்னு கேட்கணும். அந்த நாள் வரும். லெட் யுவர் ட்ரீம் கம் ட்ரூ. கண்டிப்பாக வரணும் சார், எங்களுக்கு அதுதான் ஆசை. ஒரு பிரின்சிபல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க, அது உங்களோட ப்ரொஃபஷன்லேயும் சரி இல்லை ஜேசிஐ இல்லைன்னா என்ன பிரின்சிபல் ஃபாலோ பண்ணுறீங்க? ப்ரொஃபஷன்லேயும் இதுலேயும் வந்து நான் அகெயின் அதே ஒரு வார்த்தை சொல்லணும். ஐ ஆல்வேஸ் கன்ஃபார்ம் மை செல்ஃப் ஆஸ் அ ரெஸ்பான்சிபிள் பர்சன். அது ஒரு கேஸாக இருந்தாலும் சரி, அது சின்ன கேஸாக இருந்தாலும் பெரிய கேஸாக இருந்தாலும் சரி, அதில் பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் எஃபர்ட் எடுத்து அதை நாங்கள் பண்ண நினைப்போம். அதே பாலிசி தான் ஜேசியிலையும். நம்ம சம்டைம்ஸ் பாலிட்டிக்ஸ்லாம் வேறு மாதிரி இருந்தால் கூட ஒரு மெரிட்டோரியஸ் கேண்டிடேட் வந்துட்டால் கொஞ்சம் எப்படியாவது எக்ஸ்ட்ரா புஷ் போட்டாவது அவரை மேலே ஏற்றி விட்டுற மாட்டோமா? மேலே ஏற்றி விட்டோம்னா ஹீ வில் இன்ஸ்பயர் தி ஹோல் வேர்ல்டு. இப்போ கவின்லாம் வரும்போது 3 வருஷத்தில் அவர் வேர்ல்ட் பிரசிடென்ட் ஆகிட்டார். ஆனால் ஹீ கிரியேட்டட் அ ஹியூஜ் இம்பேக்ட். இன்றைக்கி ஜேசியே அவர் சொன்ன பாதையில் போயிட்டுருக்கு. அப்படி வரும்போது வி கெட் சாட்டிஸ்ஃபைட். அதனால் நம்ம எல்லாருமே பர்டிகுலர்லி ப்ரொஃபஷன்லேயும் சரி, ஏன்னா ப்ரொஃபஷனுமே நாடு சம்மந்தப்பட்டது, சொசைட்டி சம்மந்தப்பட்டது, ஜேசிஸும் நாடு சம்மந்தப்பட்டது. சரி, அந்த விஷயங்களில் ரெஸ்பான்சிபிளாக ஒவ்வொரு டெசிஷன் எடுக்கணும், ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கணும். கண்டிப்பாக சார். ஸோ கவின் சாரை கொண்டு வந்ததில் நீங்கள் பெருமையாக இப்போ பார்க்குற மாதிரி எல்லாருமே இருந்தால் பெட்டராக இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. நம்ம நினச்ச மாதிரியே எப்போயுமே எல்லாம் நடக்கும்னு சொல்ல முடியாது. சில நேரம் வந்து நம்ம நினச்சதை மீறி நடக்கிறப்ப நீங்கள் உங்களுக்குள்ளே எப்படி உங்களை வந்து நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணிப்பீங்க, இல்லை உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கிற செல்ஃப் டாக் என்ன?
செல்ஃப் டாக் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம், அவ்வளோதான். ஸோ கீப் ஆன் ட்ரைங், பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி. அது ரெக்ரெட் பண்ணுறது வேஸ்ட்டு. ஏன்னா வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நம்ம கண்ட்ரோலில் இருந்து நடக்காது. கண்டிப்பாக. பட் ஸ்டில் நம்ம வி ஹேவ் டு கீப் ஆன் கோயிங் இன் அவர் வே. கண்டிப்பாக சார். ஒரு லெகசி நான் க்ரியேட் பண்ண போகிறேன், என்னைய வந்து பீப்புள் இப்படி தான் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? ரவிசங்கர் சார்னா இப்படிதாப்பா அப்படின்னா என்ன நீங்கள் ஆசைப்படுறீங்க? இப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கிறாங்க, எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? இல்லை, லெகசிங்கிறது இப்போ இங்கே ஜேசியை பொறுத்த வரைக்கும் இப்போ எப்படி அவங்க ஞாபகம் வச்சுக்கிடுவாங்கன்னா, இவர் ஹீஸ் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், ஹீ சேஞ்ச்டு தி ஆர்கனைசேஷன்ஸ் வே அப்படின்னு நினச்சிக்கலாம். ப்ரொஃபஷனில் என்னை இப்போ பார்க்குற ஜட்ஜஸாக இருந்தாலும் சரி, கிளைண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு ஆர்பிட்ரேஷனில் எக்ஸ்பர்ட் அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் நான் நினைக்கிறது என்னுடைய ப்ரொஃபஷனில் ஹீ பில்ட் அ சிஸ்டம் ஃபார் தி ஆர்பிட்ரேஷன் ப்ராக்டிஸ் இன் இந்தியான்னு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை நோக்கி நாங்கள் சில ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். சில செட்பேக்ஸ் கவர்மெண்ட் ஆக்ஷன்ஸ்னால் வந்தாலுமே ஸ்டில் வி வாண்ட் டு டேக் இட் ஃபார்வர்ட். அது நான் ஒரு காலத்தில் என்ன நடக்குதுன்னு நான் எல்லாருக்கும் சொல்லுவேன். அதே மாதிரி ஜேசியை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இட் இஸ் எ எசென்ஷியல் பார்ட் ஆஃப் எனி யங்ஸ்டர். அதை வந்து நான் அதுக்கு தான் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி சொன்னேன். ஒரு லோக்கல் பிரசிடெண்ட் வந்து அவருடைய வேலையை செய்யாமல் போயிட்டார்னா அந்த வருஷம் அவர் 25 பேர் கிடைக்க வேண்டிய லீடர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டியை அவர் டினை பண்ணுறதா தான் இருக்கும். அது இல்லாமல் அந்த 25 மெம்பருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுத்துருவேன் அப்படின்னு லோக்கல் ஆர்கனைசேஷன் பிரசிடெண்ட் நினச்சிட்டாருன்னா, அந்த மாதிரி நம்ம எல்லோரும் ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கிற ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லா ட்ரீம்ஸுமே. நீங்கள் எப்படி ஞாபகம் வைக்கணும்னு நினைக்கிறீங்க உங்களை ஜேசி? அதான் என்னை நீங்கள் எப்படி ஞாபகம் வைக்கணும்னா, ஹவு டு ரன் ஜேசிஐ அப்படிங்கிறதுக்கு ஒரு புது டெஃபினேஷன் கொடுத்தவர் அப்படின்னு நினைக்கிறேன். இது இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்துக்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். சூப்பர் சார். ஆல்ரெடி இப்போ தான் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க, இன்னும் சொல்லணும். கண்டிப்பாக சார். உங்களுடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அப்படின்னா நீங்கள் எதை பார்க்குறீங்க? என்னுடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டுங்கிறது இது வரைக்கும் சொல்லணும்னா, நான் ஒரு என்னை க்ளோஸாக பார்த்தவங்களுக்கு தெரியும், நான் ஒரு 50 வருஷனாவது நேரம் மாறி இருப்பேன். இப்போ 50th வருஷம் நான் இருக்கேன். அந்த 50th வருஷம் எனக்கே சில ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ தட் இஸ் வாட் ஐ திங்க் இட் இஸ் தி அக்காம்ப்ளிஷ்மெண்ட் டுடே. ஓகே சார். ஸோ உங்களோட பெட்டர் ஆஃபர் அவங்க உங்களுடைய கெரியர் க்ரோத்தில் எந்த மாதிரியான விஷயத்தில் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அவங்கள பற்றின ஒரு சில வார்த்தைகள் எங்களுக்காக. என்னுடைய ஒய்ஃப் வந்து சப்போர்ட் பண்ணலைன்னா நான் இவ்வளோ டைம் முதல்ல ஜேசிக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாது. கண்டிப்பாக. ஏன்னா நான் என்னுடைய ஆப்சன்ஸில் வந்து ஷீ பீயிங் அ லாயர், ஷீ ஹேஸ் டு ஷோல்டர் more heavy load on her shoulders. She effortlessly handles it. அதனால் எங்களுக்குள்ள ஒரு நல்ல புரிதல் இருக்கிறதுனால தான் என்னால் வந்து ரெண்டையுமே எடுத்துகிட்டு போக முடியுது. ரெண்டாவது வந்து whenever I feel down or maybe getting frustrated, she always says, no, you are going good. So I also feel okay. ஓகே சார். ஓகே. இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப சூப்பராக நமக்காக சார் வந்து அவங்களோட ஜேசி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் சரி, அவங்களோட ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து ரொம்ப அருமையாக வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.